ஒன்றிய பாஜக அரசால் நம்முடைய தமிழ்நாடும் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுதுன்னு நான் ரொம்ப உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. சுருக்கமாக தலைப்புச் செய்திகள் மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அரசியல், பண்பாடு, மொழி, பொருளாதாரம் எல்லா வகையிலும் நமக்கு எதிராக செயல்படுறாங்க என்பதற்கு சில எடுத்துக்காட்டுகளை சொல்லணும்னா, அனைத்திலும் வளர்ந்த தமிழ்நாட்டை ஒன்றிய அரசு பல்வேறு வழிகளில் பல்வேறு நிலையில் தொடர்ந்து புறக்கணிச்சிட்டு இருக்கு. தமிழ்நாட்டிலிருந்து வசூலிக்கப்படக்கூடிய வரியை தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு தர்றதில்லை. தமிழ்நாட்டுடைய நிதி உரிமைகள் ஜிஎஸ்டி கொள்கை மூலமாக அது புறக்கணிக்கப்படுது. எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு உரிய நிதி ஒதுக்குறதில்லை. தமிழ்நாட்டுக்கான சிறப்பு திட்டங்களும் கிடையாது. பள்ளி கல்விக்கான நிதியும் மறுக்கப்படுது. ஒன்றிய அரசின் திட்டங்களுக்கும் தமிழ்நாடு அரசு தான் நிதியை தந்து அதை இன்றைக்கி நாங்கள் தொடர்ந்து நிறைவேற்றிட்டு இருக்கோம். நீட் தேர்வு மூலமாக அடித்தட்டு மாணவருடைய மருத்துவ கல்வி கனவு சிதைக்கப்பட்டிருக்கு. தேசிய கல்விக் கொள்கை இந்தி திணிப்பு கொள்கையாக மட்டுமே இருக்குது. தமிழுக்கு வெறும் 113 கோடியும், சமஸ்கிருதத்துக்கு 2532 கோடியும் ஒதுக்கியிருக்காங்க. தமிழருடைய வரலாற்று பெருமைக்கு சொல்லக்கூடிய கீழடி அறிக்கையை வெளியிடாமல் திட்டமிட்டு மறைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இதையெல்லாம் நாங்கள் தொடர்ந்து பேசிட்டு இருக்கிற காரணத்தினாலே என்னவோ தெரியல, தமிழ்நாட்டோட தொகுதி மறுவரை என்ற பேரில் தமிழ்நாட்டோட நாடாளுமன்ற தொகுதியோட கூட எண்ணிக்கையை குறைக்க திட்டம் தீட்டியிருக்காங்க. இப்படி சொல்லிகிட்டே போகலாம். ஒரு சிலவற்றை மட்டும் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் வெறும் அரசியல் விமர்சனங்களை மட்டுமல்ல, தமிழ்நாட்டுடைய உரிமை சார்ந்தவை. இதெல்லாம் அரசியல் கட்சிகளால் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களாலும் எதிர்க்கப்படணும். இது அதுக்காக தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா வீட்டுக்கும் போய், அது ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு பார்க்காம எல்லா வீட்டுக்கும் போய் மக்கள் எல்லாரையும் சந்திக்க போகிறோம். அப்போ தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைய விரும்புகிறவங்க இணையலாம். திமுகவில் சேர ஆர்வம் இருக்கிறவங்க செயலி மற்றும் நேரடி படிவம் மூலம் பதிவு செய்யப்படுவாங்க. மேலோட்டமாக பார்த்தா திமுக தனக்கான உறுப்பினர் சேர்க்குதுன்னு உங்களில் சிலர் கூட நினைக்கலாம். ஆனால் உண்மையான நோக்கம் என்னென்னா, கட்சி எல்லைகளை தாண்டி தமிழ்நாட்டுடைய நலனுக்காக தமிழ்நாடு ஒன்றுபட்டு நிற்கிறப்போ எந்த சக்தியாலும் நம்ம வீழ்த்த முடியாதுன்னு காட்டியாகணும். பாஜகவோட அரசியல் படையெடுப்பை, பண்பாட்டு படையெடுப்பை, தமிழ்நாடு மீது தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார போரை எதிர்கொள்ள நெஞ்சுரம் உள்ள அரசியல் சக்தி தேவை. அதை உருவாக்கத்தான் ஓரணியில் தமிழ்நாடு என்கிற பரப்பு உரையை ஒரு இயக்கமாகவே தொடங்கி நடத்த இருக்கிறோம். வல்லவன் செயலி இப்போதே பதிவிறக்கவும்.